வணக்கம் மக்களே. இன்னைக்கு மகாநதி எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட விஜயோட பாட்டியும் சித்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவேரி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ நம்ம காவேரியை கூப்பிட்டு அவங்க பாட்டி இன்டைரக்டா கொஞ்சம் சில விஷயங்கள்ல கஷ்டப்படுத்துறாங்க. இத கேட்ட காவேரி, சரி குழந்தை விஷயத்த பத்தி எடுத்தா அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா நம்மள்ட்ட பேசுவாங்கங்கிற மாதிரி குழந்தைய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையும் அவங்க நெகட்டிவாவே கொண்டு போறாங்க. நீ வயிற்றுல குழந்தை வச்சிருக்க, அதுக்கு இப்ப எல்லாமே கேட்கும், நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு இருந்தா அந்த குழந்தையும் கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க சித்தி இருந்துட்டு, இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு விஜய் அவ்வளவு கஷ்டப்படுறான், அப்புறம் என்ன இவெல்லாம் பயங்கர சந்தோஷமா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் காவேரி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறத ஒரு பக்கம் விஜய் பாத்துட்டாங்க. விஜய் சும்மா விடுவானா? அவன் நேரா அவங்க பாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் காவேரி கிட்ட பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப ஏன் அதையவே பண்றீங்க, இப்ப எல்லாம் பண்ணீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேங்கிற மாதிரி பிளாக்மெயிலும் பண்றான். எங்க சுத்தினாலும் நீ இதையேதான் சொல்லுவ, இதுக்குதான் உன் பொண்டாட்டியா நான் எதுவுமே சொல்றது இல்ல, இதுக்கு மேல நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சித்தியும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிந்து பயங்கர பசியில கிச்சனுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லி போறாங்க. யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி போக, அங்க நம்ம ராதா நம்ம சிந்துவை பாத்துட்டாங்க. நம்ம ராதா சிந்துவை பார்த்து கத்த, அதைய நம்ம காவேரியும் கங்காவும் பாத்துட்டாங்க. என்னதான் காவேரிக்கும் கங்காவுக்கும் சிந்துவை பிடிக்காம இருந்தாலும் அவங்க திட்டு வாங்குறத பாக்குறதுக்கு இவங்களுக்கே கஷ்டமா தாங்க இருக்கு. ராதா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு சோறு கூட போறாம வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியவும் போயிருச்சு. இத பார்த்த காவேரிக்கு மனசே தாங்கல. சரி நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு போய் நம்ம சிந்துவுக்கு குடுக்குறாங்க. நம்ம சிந்துவும் வேணான்னு முதல்ல சொன்னாலும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க தேங்க்ஸ் சொல்ல வரும்போது நம்ம காவேரி கங்காவும் சிந்து கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. உனக்கு எப்போ எங்க அப்பா உங்க அப்பாங்கிறது உனக்கு தெரியுங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஐ மீன் உனக்கு எப்போ உங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி தெரியும்னு கேட்க, நம்ம சிந்து நான் 10th படிக்கும் போதுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி உனக்கு தெரிய வந்துச்சுன்னு கேட்க, ஒரு வாட்டி அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா கொடைக்கானல் ஒரு 2-3 வாரம் எக்ஸ்ட்ராவா இருந்தாரு. அந்த டைம் எங்க அம்மா சண்டை பிடிச்சது கேட்டு நான் என்னன்னு சொல்லி நடுவுல கேட்க போய்தான் எங்க அம்மா இந்த விஷயத்தையே எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இத கேட்ட காவேரிக்கு செம ஷாக்கு. எங்க அப்பா எனக்கு நிறைய நாள் இங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஆமா எங்க அப்பாவுக்கு கால் அடிபட்டப்ப இங்க இருந்தாரு அதுவா அப்படின்னா ஆமான்னு சொல்லி நம்ம சிந்துவும் சொல்றாங்க. நம்ம காவேரிக்கும் கங்காவுக்கும் கோவம் ஏறிக்கிட்டே போகுதுன்னு வைங்க. சரி உங்க அம்மாக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, சாரதா ஆண்டி கூட கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷத்துலயே எங்க அம்மா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிந்து சொல்றாங்க. ஆனா நம்ம அப்பாவுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆச்சுங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரியாமதான் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு கேட்க, என்னோட அம்மாவோட அண்ணன், ஐ மீன் சிந்துவோட மாமாவும் காவேரியோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவருதான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்குமே முன்னாடியே கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது, இவரும் மறைச்சிட்டாரு. அப்பா அப்படி கேட்க போய் காவேரியோட அப்பா நான் சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கே இந்த விஷயம் தெரியும் போல. இது அவங்க மாமா மூலமா தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க மாமா இப்போ உயிரோட இல்ல. ஆனா மாமாக்கு தெரிஞ்சு அவர் பயங்கர சண்டை பொழிச்சுட்டு வீட்டை விட்டும் போயிருக்காரு. இத்தனை விஷயம் ஆயிருக்குன்னு சிந்து சொல்லும் போது நம்ம காவேரிக்கும் கங்காவுக்கும் இங்க இருக்க கல்பிரேட் நம்மளோட அப்பா தான், இந்த கதையோட வில்லனே எங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணாவுக்கு ஒரு பங்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம விஜய் இப்பயும் அதே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கிருஷ்ணாவுக்கு ஒரு பங்குங்கிறது சரியா வராது, சொத்தையே பாதியா பிரிக்கணும்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷிச்சு இருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.